தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்து அதிரடிப்படையின் வணக்கங்கள். 2 நாட்களுக்கு முன்பாக உயர்நீதிமன்ற அமர்வு 2 பேர் கொண்ட நீதியரசர்கள் மதமாறிய முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த நீதியரசருக்கு எங்கள் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இந்து மதத்திலே ஜாதி பிரிவினை இருக்கிறது, ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்று சொல்லி மதமாறி முஸ்லீமாகவும் கிறிஸ்துவராகவும் மதமாறுகிறார்கள். அங்கே ஜாதி இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, சகோதரத்துவம் இருக்கிறது. அதனால் நாங்கள் முஸ்லிம் மதத்துக்கு மாறுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி மாறிய ஒரு நபர் உயர்நீதிமன்ற மனு வழங்குகிறார். அந்த மனுவே இடஒதுக்கீடு தேவை என்று நாங்கள் கேட்பது, முஸ்லிம் மதத்திலே பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது, பல ஜாதிகள் இருக்கிறது அவர்களுக்குள். அதே போல கிறிஸ்துவத்திலே பல ஜாதிகள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது நீங்களே இந்து மதம் வேண்டாம், இந்து கோயில் வேண்டாம், இந்து சாமி வேண்டாம், இந்துக்கள் வேண்டாம் என்று மதமாறிய நீங்கள் ஓடி போனவர்கள் இடஒதுக்கீடு மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்வது? அதனால் இந்த தமிழக அரசு என்ன சொல்லி இருக்கிறது? நாங்கள் மேல்முறையீடுக்கு செய்வோம் என்று சொல்கிறார்கள். அதனால் இது மேல்முறையீடு செய்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதால் மதமாற்றத்தை ஊக்குவிப்பதாகவே இந்த அடிப்படை கருதுகிறது. இந்த முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என்பது ரத்து செய்ததை வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் மதமாற்றம் செய்வதற்கு இந்த இடஒதுக்கீடு ஒரு முன்னுதாரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதே எங்களுடைய நோக்கம். ஏனென்றால் இந்த இந்து மதத்திலே இருந்து ஓடி போனவர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்று சொன்னால் இது தவறானது. அதனால் இதை தமிழக அரசு இதை மேல்முறையீடு செய்யாமல், இது நீங்கள் மதம் மாற்றிய முஸ்லீமாக மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஏன்னா சிறுபான்மையினருக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கிறது, அதை பயன்படுத்துங்கள். நீதான் மதமே மாறிவிட்டாய், மாரியம்மன் காளியம்மன் வேண்டாம், எங்களுக்கு அல்லாவும் இயேசுவும் வேணும் என்று மதம் மாறிவிட்டீர்கள். அப்பொழுது நீங்க இடஒதுக்கீடு கேட்பது நியாயமற்றது. அதற்காக பல முஸ்லீம் அமைப்புகள் ரோட்டில் இறங்கி போராடுவோம் என்று தமிழக அரசை நெருக்கடி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டு இந்துக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளாதீர்கள். இந்துக்கள் வெகுண்டெழுந்தால் பெரும் பிரச்சனை ஏற்படும். இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்ததை வரவேற்கிறது. ஏனென்றால் நீ இந்து மதம் வேண்டாம் என்று சொல்லி நீ ஓடி போன நபர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், தாழ்த்தப்பட்டவர் இடஒதுக்கீடு வேணும், பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடு வேணும் என்பது ஒரு ஏற்புடையது அல்ல. உங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது ரத்து செய்த நீதிபதியை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.